ரெண்டு ஹேண்ட்லயுமே இப்படி பண்ணணும். அடுத்து என்ன? தம் ரொட்டேஷன். சரியா? தம் ரொட்டேஷன். ரெண்டு ஹேண்ட்லயுமே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? tip of the finger to wrist. இது என்ன ஹேண்ட் வாஷிங்? இப்போ ஹேண்ட் ரப் பண்ணணும்னா எவ்வளவு மினிட்ஸ் எவ்வளவு டைம் எடுக்கும்? 40 to 60. ஹேண்ட் ரப் 20 to 40 seconds. செகண்ட்ஸ்ல முடிச்சிடலாம் ஹேண்ட் ரப். இந்த பேஷண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஹைட் அண்ட் வெயிட் பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் வைட்டா சைன் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டெம்பரேச்சர். சரியா? பேஷண்ட் என்ன பண்ணணும்? ஃபீவர் செக் பண்ண போறேன். ஃபீவர் எப்படி இருக்கா அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஷண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளாஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னா நம்ம 1 மினிட்டுக்குள்ள பார்த்துட்டு டைம் கவுண்ட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர். டிஜிட்டல் தெர்மாமீட்டர்னா ஆட்டோமேட்டிக்கா அது சவுண்டு இந்த டைமுக்குள்ள அந்த இது வந்துடும், ரீடிங் வந்துடும். சரியா? சவுண்டு வந்துருச்சு. ஃபீவர் இருக்கும் 97.8 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுவே ஆக்சிடென்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 பிளஸ் பண்ணிக்கணும். சரியா? 97.8ன்றத 98.8 நம்ம சொல்லணும். ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கால்குலேட் பண்ணிக்குவாங்க. நம்ம இந்த மிஷின் ஒவ்வொரு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சரிங்களா? இப்போ 97.8 டிகிரிங்களா? அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இன்னொரு பேஷண்ட்டுக்கு நம்ம சிங்கிள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்துக்குமே ஒரே இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது. சரியா? இந்த டிப் இருக்குல்ல, இப்படி இப்படி பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா எங்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு இங்கே போகக்கூடாது. இப்படி பண்ணணும். இதை வந்து வேஸ்ட் எங்கே போடணும்? இப்படி இல்லாட்டி நம்ம செஞ்சு வச்சா பேக்ல போடலாம். எவ்வளவு இருந்தது? 97.8 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்து என்ன ஸ்டெப்? பல்ஸ் எத்தனை மெத்தட்ல பார்க்கலாம்? மேனுவலாவும் பார்க்கலாம், பிளஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல பார்க்கலாம், இன்னொன்னு கார்டியாக் மானிட்டர்ல பார்க்கலாம். சரியா? பார்க்கையில 82 இருக்கு. சரியா? இதுல பார்க்கையில 76 ஃப்ளக்சுவேட் ஆகும். சரியா? பல்ஸ் ரேட் வந்து அப்பப்ப மாறுபட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? பல்ஸ் ரேட் பார்க்கறதுக்கான மிஷின் பேர் என்ன? இதுல வந்து இன்னொன்னு பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? பல்ஸ் ரேட் பார்க்கலாம், பிளஸ் இன்னொன்னு பார்க்கலாம். இது SpO2. லாஸ்டா சொன்னேன் SpO2 95 to 100% நார்மல் சொன்னாங்க. அது சரிங்களா? SpO2 என்ன? ஆக்சிஜன் லெவல், பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த SpO2 பார்ப்போம். சரிங்களா? பட் பல்ஸ் எவ்வளவு இருந்தது? மேனுவலா பார்க்கையில 82 beats per second. அடுத்து என்ன? ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி செக் பண்ணலாம்?
ஓகேங்களா? 1 மினிட்டுக்கு எத்தனை முறை இழுத்து விடுறாங்க அப்படின்றத பாருங்க. நார்மலாக பேஷண்ட் சொல்லணும். ஒருவேளை நம்ம செஸ்ட்டில் வச்சோடனே மேலே கீழே இழுப்பாங்க. நீங்கள் எப்பயும் போல மூச்சு விடுற மாதிரியே விடுங்க. நான் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். சரியா? Rate வந்து 24 இருக்கு உங்களுக்கு. நார்மல் ரேஞ்ச் என்ன? ரெஸ்பிரேட்டரி ரேட் 16 to 24 breaths per minute. CPR மூணுமே பார்க்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தாச்சு, அடுத்து பல்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து ரெஸ்பிரேட்டரி பார்த்தாச்சு. இன்னொரு என்ன பார்க்கலாம்? பிபிக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க? பிபி செக் பண்ணல லெஃப்ட் ஹேண்ட்ல தான் செக் பண்ணணும். சரிங்களா? ரைட் ஹேண்ட்ல பண்ண கூடாது. இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயர் வந்து கரெக்டா இங்க வரணும். இந்த டியூப் வந்து இது நேரா வரணும். பிரேக்கேஜ் ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு நேரா வரணும். சரிங்களா? மேனுவலாக வச்சு மேனுவல் வந்து பாதரசத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டெதஸ்கோப் வச்சு செக் பண்ணோம். இதில் ஸ்டெதஸ்கோப் தேவை. ஆகுதா? பிபி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 110/80. நார்மல் எவ்வளோயா? 120/80 mm/Hg. பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஓகேவா? ஓகேங்களா?